ராமாயணம். உங்களுக்கு பரிசு கொண்டு வந்துள்ளார். என் மகனிடம் இது போல திறமைகள் இருப்பது இதுதான் வரை தெரியவில்லை. ஏன் பரதா, இது போலவே அம்பையும் வேகமாக செலுத்துவாயா? உங்கள் மகன் ராமன் வந்துவிட்டான். உங்கள் வாக்கை நிறைவேற்றி விட்டான். தாங்கள் கூறியது நினைவுக்கு வருகிறது. பெற்றவரின் கட்டளை வெறும் வார்த்தைகள் அல்ல, அது குலத்தின் கௌரவம். அது பெயர், புகழ் மற்றும் மரியாதையின் மையமாகும். விலை மதிக்க முடியாத ஒன்றென்றால் அதுதான் நம்பிக்கை. அவனுடைய முன்னோர்கள் நிலைநாட்டியது மிகவும் மதிப்புக்குரியது. நீங்கள் அதை நிரூபித்து விட்டீர்கள். உங்கள் வழியை நாங்கள் தொடர்கின்றோம். உயிரே போனாலும் வாக்கு தவற மாட்டோம். எவ்வளவு காலம் உங்களோடு இருந்து விட்டோம். தாங்கள் என்னை அறிவீர்கள், நான் உங்களை அறிவேன். நாங்களும் கூட அயோத்தியை சுற்றி பார்க்க ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். பொழுது அதை காண விரும்புகிறோம் பிரபு. நிச்சயம் காணலாம். சிறிது நேரம் அனைவரும் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நானே உங்கள் அனைவரையும் அயோத்தியை சுற்றி பார்க்க அழைத்து செல்கிறேன். முனிவர் முக்தலரை வரவேற்றுவிட்டு பிறகு அயோத்தியை சுற்றி பார்க்கலாம். நெல் சீதா, ஊர்மிளையின் சபதம் இன்னும் முழுமையடையவில்லை. ஊர்மிளையின் உறக்கம் லட்சுமணனின் முன்னால் மட்டுமே கலைய வேண்டும். சென்று உன் மனைவியை பார். ஊர்மிளை அரண்மனையில் இருந்து கொண்டு உறக்கம் என்னும் கொடூரத்தை அனுபவித்தார். செல் லட்சுமணா, ஊர்மிளையை உறக்கத்தில் இருந்து எழுப்பு. தாங்கள் இங்கு வரும் வரையில் உங்களுடைய தூக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வாறு செய்தால்தான் நீங்கள் 14 ஆண்டுகள் தூக்கமின்றி கடமையை செய்ய முடியும். ஊர்மிளா இவ்வளவு வருடங்கள் எழவில்லையே, அவள் எப்படி உடனே எழுந்து விடுவாள்? உறக்கம் 4 விதமானது. உழைப்பால் வருவது, மதுவால் வருவது, மோகத்தால் வருவது, துக்கத்தால் வருவது. உழைப்பால் வரும் உறக்கம் சூரிய ஒளியில் கலைந்துவிடும். மதுவால் வரக்கூடிய உறக்கம் நினைவு விழித்தவுடன் கலைந்துவிடும். மோகத்தால் வரும் உறக்கம் ஞானத்தால் கலையும். 4வது உறக்கம், துக்கத்தில் வரும் உறக்கம் மரணத்தை உண்டாக்கும். இந்த ஊர்மிளா எங்கிருந்தாலும் என் மனம் என்றும் உங்களோடு தான் இருக்கும். ஊர்மிளா, ஊர்மிளா, கண்களை திறந்து கிடைத்தார், திறந்து கிடைத்தார், திறந்து கிடைத்தார். 1 லட்சம் முன் வந்திருக்கிறேன். வந்துவிட்டீர்களா? நீங்கள் போகவில்லையா? எம்பெருமானே, நீங்கள் வனவாசத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருப்பதை தெரிந்தும் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை கவனிப்பதை விட்டுவிட்டு இப்படி என்னை அறியாமலே தூங்கிவிட்டேனே. இனி எங்கும் செல்ல போவதில்லை. புரியவில்லையே. மன்னர் அவர்கள் கொடுத்த வாக்கு, அதோடு அண்ணன் ராமனின் வனவாசம் முடிந்து விட்டது. ஊர்மிளை, இப்பொழுது நான் வாக்களிக்கிறேன். உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். இத்தனை வருட காலங்களாக நீங்கள் வனத்தில் வாழ்ந்தீர்களா? உறக்கம் இல்லாதா? கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுதான் இல்லற வாழ்க்கை. உனக்காக அங்கே அனைத்து உறவுகளும், குறிப்பாக அன்னையும் உன்னை காண அவளோடு காத்திருக்கிறார். நானும் தான். வா, செல்லலாம். அக்கா, எனக்கும் என் பிள்ளை
மாணவருக்கும் இந்த ரகு வம்சத்திற்கும் நீ செய்த இந்த உதவியை மறக்கவே முடியாது. நீ இந்த உலகத்திலேயே நற்குணங்களின் பொன்மகள் என்று நிரூபித்து விட்டாய். அதோட சகோதரிகளுக்கு இடையில் நன்றி வரக்கூடாது. இணக்கமான உறவு இருக்க வேண்டும். அழகாக இருக்கிறது. இது நன்றாக இருக்கிறதா? இன்னுமா நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? முனிவர் அவர் வரும் நேரம் வந்துவிட்டது. வரவேற்க வேண்டும் அல்லவா? ஆகட்டும் அம்மா. பல வருடங்கள் கழித்து தங்கைகளை சந்தித்தேன். அதில் நேரம் சென்றது தெரியவில்லை. உங்கள் எல்லோருடைய வேதனைக்கும் நான் தான் காரணம். அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. நாங்கள் அனுபவித்த வேதனைகளை விட எவ்வளவோ வேதனைகளை நீங்கள் அனுபவித்தீர்கள். இனி எந்த துன்பமும் துயரமும் கிடையாது. மகிழ்ச்சியோடு முனிவர் அவர்களை வரவேற்க செல்லலாம். அவரிடம் அறிவுரை கேட்கலாம். எத்தனை வருடம் எந்த வலிகளை என் பிள்ளைகள் அனுபவித்தார்களோ அதை என் பேர பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது. நான் உங்களிடம் ஒன்றைத்தான் எதிர்பார்க்க போகிறேன். எப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்னை அம்மாவில் இருந்து பாட்டியாக்குவீர்கள்? அதுதான் தெரிய வேண்டும். இப்படியே வெட்கப்பட்டு கொண்டிருந்தால் நான் எப்படி பாட்டியாவேன்? சீக்கிரம் வாருங்கள். வந்து முனிவரிடம் ஆசி பெறுங்கள். சரி. அயோத்தியில் இருந்தும் ராமனின் வாழ்க்கையில் இருந்தும் துயரங்கள் விலகிவிட்டது என்று கூறிவிட முடியாது. பகலும் இரவும், வெயிலும் நிழலும், ஏன் நன்மையும் தீமையும் கூட ஒன்றாக இணைந்திருக்கும். நமக்கு பின்னால் இருந்து தீமை அதன் சிறகை விரித்துக் கொண்டிருக்கும். அப்படி என்றால் துயரின் வெயிலோ அல்லது மகிழ்ச்சியின் நிழலோ நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். சரியாக கூறினாய். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கின்றதோ அப்பொழுதுதான் ஒவ்வொருத்தரும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். மகனே கணநாதா, அங்கு பார்த்தாயா? ராமன் அந்த திட்டத்திற்கான ஒளியைத்தான் எழுப்புகிறார். ராமராஜ்யத்தை நிலைநாட்டும் ஆரம்பம் இது. மனிதனாக அவதரித்த திருமால் எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். முனிவரே, எனக்கு தெரியும். உங்கள் மனதில் உள்ளதை அறிவேன். நடக்க வேண்டியது அனைத்தும் நடந்தே தீரும். 2 நாட்களுக்கு பிறகு சுபமுகூர்த்த நாள். பட்டாபிஷேகம் நடத்துவதற்கு அதுவே சிறந்த நாள். நீங்கள் வனத்தில் வாழ்ந்து வந்த நாட்களில் எந்த ஞானத்தோடு கையாண்டீர்களோ அதை ராஜ்யத்தை காக்கவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீ சிறந்த ஆட்சியை கொடுப்பாய் என்று நாட்டில் உள்ள எல்லோரும் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றி காட்ட வேண்டியது ஒரு பொறுப்பாகும்.